கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி நம்முடைய ஆண்டவரை துதிப்போம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சீயோனே, சிறைப்பட்டு போன சபையோரே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், இல்லா ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். உமது ஜனங்களும் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும், உமது ஜனங்களும் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவியின் நிறைவை திரும்ப தாரும், ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் நிரப்பிடுவோம், எல்லையில்லா ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்கள் நாமத்தை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளை கிருபையாக எங்களுக்கு கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலையும் சாட்சியின் வசனத்தினாலையும் ஆண்டவரே, நாங்கள் பிசாசை ஜெயிக்க என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற நல்ல ஜெயத்துக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளை பிசாசை ஜெயிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற 2 முக்கியமான காரியங்களை வேதவசனம் நமக்கு இங்கே சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய பாதுகாப்பை வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பை
கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாதுகாப்பு அவருடைய பிள்ளைகளுக்குள்ளே நிச்சயமாக கிரியை செய்யும். யாரெல்லாம் நான் பாதுகாப்பற்று இருக்கிறேன் என்று உணர்கிறீர்களோ உங்களுக்கு தேவன் பல விதத்தில் பாதுகாப்பை கட்டளையிட்டிருக்கிறார். எபேசியர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10 நீங்கள் கீழே உள்ள வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா அங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்புக்கான ஆயுதங்கள் என்ன என்கிறத குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். நமக்கு போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த பூமியில் வாழ்கிற நாட்களெல்லாம் நமக்கு விரோதமாக சத்துருக்கள் அல்லது சத்துரு பலவிதமான சூழ்ச்சிகளை செய்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நம்மளை விழப்பண்ண பல முயற்சி மேற்கொள்வான். ஆனால் எல்லா முயற்சிகளையும் முறியடித்து போடுவதற்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமும் சாட்சியின் வசனமும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால எப்படி நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தீமையான திட்டங்களை உருவாக்கக்கூடிய பிசாசின் கிரியைகளை ஜெயிக்க இயேசுவின் இரத்தம் நம்மளை பாதுகாக்கிறது. குறிப்பாக ஒரு தேவனுடைய பிள்ளை பாவத்தில் விழத்தழுவதான் பிசாசினுடைய முதல் குறிக்கோளாக இருக்கிறது. பாவத்தில் அவன் விழுந்து போனோம்னா அவன் நரகத்துக்கு போயிடுவான். அதனால் பிசாசு என்ன செய்யறான், நம்மளை பாவத்தில் விழத்தள்ள நினைப்பான். அப்படி பாவத்தில் ஒருவேளை ஒரு தேவனுடைய பிள்ளையை விழத்தள்ள நினைத்து சூழ்ச்சி செய்து நம்மளை ஒரு பாவத்தில் விழ வச்சாலும் அதிலே அழிந்து போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலும் 9வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 2 வசனம் முக்கியமானது. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதெல்லாம் பாவ சோதனையில் அகப்படுகிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுகப்படுவதற்கு இயேசு வண்டைக்கு ஓடி வந்துடணும். இயேசு கிறிஸ்துவத்தில் வந்து தன்னுடைய பாவங்களெல்லாம் அறிக்கை செய்தால் ஆண்டவருடைய பாவத்தை மன்னிப்பார். அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கும். அப்போ இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவத்தை நாம் கழுகி நம்ம சுத்திகரிக்கப்பட்டால் சாத்தானை ஜெயிச்சிடலாம். 2வது, ஆண்டவர் சாட்சியின் வசனத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்ம பிசாசு ஜெயிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் தொடர்ச்சியாக படித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பிசாசு நிறைய சோதனைகளை கொண்டு வருகிறான். 3 விதமான சோதனைகளை இயேசுவுக்கு விரோதமாக கொண்டு வந்த போதும் ஆண்டவராக இயேசு 3 சோதனைகளையும் வசனத்தை கொண்டு மேற்கொண்டார். வசனத்தை வைத்து ஜெயித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால் உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு தீமை செய்ய, உங்களை சோதிக்க, உங்களை இக்கட்டுக்குள்ளே அகப்படுத்த நினைக்கக்கூடிய பிசாசனுடைய கிரியைகளை ஜெயிக்க தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துங்க. வசனத்தை வாசிங்க, தியானம் பண்ணுங்க, இருதயத்தில் தேவனுடைய வசனம் நிரம்பி இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக பிசாசை நீங்கள் எதிர்க்க முடியும். அவனோடு வார்த்தையை பேசுங்க, வசனத்தை பேசுங்க. வேதம் இப்படி சொல்லுகிறது, ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறாரு, நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது. வசனத்தை கொண்டு பேசினால் பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடுவான். அவனை நம்ம ஜெயிக்க முடியும். எனவே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலேயும் சாட்சியின் வசனத்தினாலேயும் பிசாசை ஜெயிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய இரத்தத்தினாலும் உம்முடைய வசனத்தினாலும் நாங்கள் சாத்தானை ஜெயிக்க எங்களுக்கு பலன் தந்திருக்கிறதற்காய் நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.